ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாச்சாரி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 6. அத்தியாயத்தின் தலைப்பு தியான யோகம். பதங்கள் 11, 12. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: யோகத்தை பயில தனிமையான இடத்திற்கு சென்று நிலத்தில் தர்ப்ப புல்லை பரப்பி அதனை மான் தோலாலும் மென்மையான துணியாலும் மறைக்க வேண்டும். இந்த ஆசனம் மிக உயரமாகவோ தாழ்வாகவோ இல்லாமல் புனிதமான இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். பின்னர் இதன் மேல் ஸ்திரமாக அமர்ந்து மனம், புலன்கள் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக யோகியானவன் யோகத்தை பயில வேண்டும். பொருளுரை: புனிதமான இடம் என்பது புண்ணிய யாத்திரை தலங்களை குறிக்கின்றது. இந்தியாவில் யோகிகள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியேறி கங்கை, யமுனை போன்ற புண்ணிய நதிகள் ஓடும் பிரயாகை, மதுரா, விருந்தாவனம், ரிஷிகேஷம், ஹரித்வார் போன்ற புனித தலங்களை அடைந்து தனிமையில் யோகத்தை பயில்கின்றனர். ஆனால் இஃது அனைவருக்கும் சாத்தியமானது அல்ல. குறிப்பாக மேலை நாட்டினருக்கு மாநகரங்களில் இயங்கும் பெயரளவேயான யோகா மையங்கள் பௌதிக லாபத்தை சேர்ப்பதில் வேண்டுமானால் வெற்றி பெறலாமே தவிர உண்மையான யோக பயிற்சிக்கு சற்றும் தகுதியற்றவை. தொல்லையிலிருந்து விடுபட்ட மனமும் தன்னடக்கமும் இல்லாத நபர் தியானத்தை பயில முடியாது. மேலும் தற்போதைய கலியுகத்தில் மக்கள் குறைந்த ஆயுளுடனும் ஆன்மீகத்தில் நாட்டமில்லாமலும் எப்போதும் பற்பல கவலைகளுடனும் வாழ்கின்றனர். எனவேதான் இப்ருஹான் நாரதிய புராணத்தில் ஆன்மீகத்தை உணர்வதற்கான ஒரே வழி இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதே என்று கூறப்பட்டுள்ளது. போலித்தனமும் சச்சரவும் நிறைந்த இக்கலியுகத்தில் விடுதலைக்கான ஒரே வழி இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதே. இதை தவிர வேறு கதியில்லை. பதங்கள் 13, 14. மொழிபெயர்ப்பு: தனது உடல், கழுத்து மற்றும் தலையை நேராக வைத்து அமர்ந்து நாசி நுனியை ஸ்திரமாக நோக்க வேண்டும். இவ்வாறாக கிளர்ச்சியற்ற அடக்கப்பட்ட மனதோடு பயமின்றி பிரம்மச்சாரிய விரதத்துடன் இதயத்தினுள் உள்ள என் மீது தியானம் செய்து என்னையே வாழ்வின் இறுதி குறிக்கோளாக கொள்ள வேண்டும். பொருளுரை: 4 கரங்கள் கொண்ட விஷ்ணுவின் உருவில் எல்லோரின் இதயத்திலும் வீற்றுள்ள பரமாத்மாவான கிருஷ்ணரை அறிவதே வாழ்வின் லட்சியமாகும். விஷ்ணுவின் இந்த பரமாத்மா உருவை தேடி காண்பதே யோக பயிற்சியின் உண்மை நோக்கம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஒவ்வொருவரது இதயத்திலும் வீற்றிருக்கும் விஷ்ணு மூர்த்தி கிருஷ்ணரின் விரிவங்கமே. இந்த விஷ்ணு மூர்த்தியை உணரும் நோக்கமின்றி போலியான யோகத்தில் ஈடுபட்டிருப்பவன் நிச்சயமாக நேரத்தை வீணடிக்கின்றான். கிருஷ்ணரே வாழ்வின் இறுதி குறிக்கோள். இதயத்தினுள் அமைந்துள்ள விஷ்ணுமூர்த்தி யோக பயிற்சியின் பொருளாவார். இதயத்தில் அமைந்துள்ள இந்த விஷ்ணுமூர்த்தியை காண்பதற்கு ஒருவன் பாலுறவு வாழ்விலிருந்து அறவே விலகி இருக்க வேண்டும். எனவே அவன் வீட்டை விட்டு விலகி மேற்கூறியபடி அமர்ந்து தனியிடத்தில் வசிக்க வேண்டும். தினமும் வீட்டிலோ வெளியிலோ உடலுறவை அனுபவித்துக் கொண்டு போலியான யோக வகுப்புகளில் பங்கு கொள்பவன் யோகியாகிவிட முடியாது. ஒருவன் மனதை கட்டுப்படுத்தவும் எல்லாவித புலனுணர்ச்சிகளை
தவிர்க்கவும் பயிற்சி செய்ய வேண்டும். பெரும் முனிவர் ஞக்ஞவல்கியரால் எழுதப்பட்ட பிரம்மச்சரிய விதிகளில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும் ஒருவன் தனது செயல், பேச்சு மற்றும் மனதால் பாலுறவில் ஈடுபடுவதை தடுக்க பிரம்மச்சரிய விரதம் உதவுகின்றது. பாலுறவில் ஈடுபட்டிருப்பவன் எவனும் முறையான யோகத்தை பயில முடியாது. எனவே உடலுறவு பற்றி அறியாத போதே சிறு வயதிலிருந்தே பிரம்மச்சரியம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. 5 வயதை எட்டிய குழந்தைகள் குருகுலத்திற்கு அனுப்பப்படுகின்றனர். அங்கே குருவின் ஆசிரமத்தில் அந்த இளம் சிறுவர்கள் பிரம்மச்சாரிகளாவதற்கு தேவையான கடுமையான ஒழுக்கத்துடன் குருவினால் கற்றுக் கொடுக்கப்படுகின்றனர். இத்தகைய பயிற்சியின்றி எவரும் எந்த யோகத்திலும் முன்னேற்றமடைய முடியாது. இருப்பினும் திருமண வாழ்வில் சட்ட திட்டங்களை கடைபிடித்து தன் மனைவியுடன் மட்டுமே உறவு கொள்பவனும் பிரம்மச்சாரி என்றே அழைக்கப்படுகிறான். இத்தகைய கட்டுப்பாடுடைய இல்லற பிரம்மச்சாரியினை பக்தி மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஞான மார்க்கத்திலும் தியான மார்க்கத்திலும் இல்லற பிரம்மச்சாரிகளுக்கு அனுமதி கூட கிடையாது. அம்முறைகளில் பாலுறவு வாழ்வினை முற்றிலும் நிறுத்துதல் இன்றியமையாததாகும். அதில் விட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. பக்தி மார்க்கத்திலோ இல்லற பிரம்மச்சாரிகள் கட்டுப்படுத்தப்பட்ட பாலுறவுக்கு அனுமதிக்கப்படுகிறார். ஏனெனில் இறைவனின் உயர் சேவையில் அவனை ஈடுபடுத்தும் பக்தி மார்க்கம் காம வாழ்வின் மீதான அவனது பற்றுதலை தானாக நீக்கச் செய்யும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாகும். பகவத்கீதையில் 2:59 கூறப்பட்டுள்ளது. சொந்த முயற்சியின் மூலம் புலனுகழ்ச்சியிலிருந்து விலகுமாறு மற்றவர்கள் வற்புறுத்தப்படுகையில் பகவானின் பக்தன் உயர் சுவையின் காரணத்தால் இயற்கையாகவே விலகி நிற்கிறான். பக்தனை தவிர வேறு எவருக்கும் அந்த உயர்ந்த சுவையை பற்றிய அறிவு கிடையாது. விகதாபி கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இல்லாதவன் பயமின்றி இருத்தல் இயலாதது. கட்டுண்ட ஆத்மாவின் ஞாபகம் திரிப்படைந்திருப்பதால், கிருஷ்ணனுடனான தனது நித்திய உறவை மறந்திருப்பதால் அவனிடம் பயம் உள்ளது. பாகவதம் 11:2-37 கூறுகின்றது. கிருஷ்ண உணர்வு அச்சமற்ற நிலைக்கான ஒரே அடிப்படை. எனவே பக்குவமான பயிற்சி கிருஷ்ண பக்தனுக்கு எளிதானதாகும். மேலும் யோக பயிற்சியின் இறுதி லட்சியம் இதயத்தில் உள்ள இறைவனை காண்பதே என்பதால் கிருஷ்ண உணர்வினன் எல்லா யோகிகளிலும் தலைச்சிறந்த யோகியாகிறான். இங்கே கூறப்பட்டுள்ள யோகத்தின் கொள்கைகள் இன்றைய நாட்களில் பிரபலமாக விளங்கும் பெயரளவு யோகா மையங்களில் கொள்கைகளிலிருந்து வேறுபட்டவையாகும். பதம் 15 மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக உடல், மனம் மற்றும் செயல்களை இடையறாது கட்டுப்படுத்த பழகிய யோகி தனது ஒழுங்குபடுத்தப்பட்ட மனதுடன் பௌதிக வாழ்வை களைந்து இறைவனின் திருநாட்டை கிருஷ்ணலோகத்தை அடைகிறான். பொருளுரை. யோகம் பயில்வதன் இறுதி குறிக்கோள் இங்கே தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. யோக பயிற்சி என்பது எந்த ஒரு ஜட வசதியும் அடைவதற்காக அல்ல, ஜட வாழ்க்கையை முற்றிலுமாக களைவதற்கே. ஆரோக்கியமான வாழ்வை தேடுபவனும் ஜட வாழ்வின் பக்குவ நிலையை விரும்புபவனும் பகவத்கீதையில் யோகியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மேலும் பௌதிக வாழ்வை களைவது என்றால் சூன்யத்தில் நுழைவது என்று கூறுவதும் கற்பனையே. இறைவனின் படைப்பினுள் சூன்யம் என்பதே கிடையாது. உண்மை என்னவெனில், பௌதிக வாழ்வை களைவதன் மூலம் ஒருவன் ஆன்மீக வானில் இறைவனின் உலகை அடைகிறான். இறைவனின் உலகம் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ மின்சாரத்திற்கோ அவசியமில்லாத இடம் என்பதும் பகவத்கீதையில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஜடவானில் இருக்கும் சூரியனைப் போல ஆன்மீக உலகில் உள்ள எல்லா கிரகங்களுமே சுய ஒளி கொண்டவை. இறைவனின் ராஜ்யம் எல்லா இடங்களிலும் உள்ள போதிலும் ஆன்மீக உலகம் அதனை சார்ந்த கிரகங்களும் பரந்தாமா உன்னதமான தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன.
பகவான் கிருஷ்ணர் இங்கே தன்னை பற்றி தானே தெளிவாக மத் சித்தா மத்பதா மத் ஸ்தானம் என்று கூறியுள்ளார். அவ்வாறு அவரை அறியும் பக்குவப்பட்ட பூரண யோகி இறுதியில் கோலோக விருந்தாவனம் என்று அழைக்கப்படும் அவரது உன்னத திருநாட்டினை கிருஷ்ணா லோகத்தை அடைய முடியும். பிரம்ம சம்மிதியில் 5:37 தெளிவாக கூறப்பட்டுள்ளது. கோலோகேவ நிபாஷா ஜகிலாத்மபூதஹ. இறைவன் எப்போதும் கோலோகம் எனப்படும் தனது உலகில் வசித்தாலும் தனது உயர்ந்த ஆன்மீக சக்தியின் மூலம் அவரே எங்கும் நிறைந்திருக்கும் பிரம்மனாகவும் இதயத்தினுள் உள்ள பரமாத்மாவாகவும் விளங்குகிறார். கிருஷ்ணரையும் அவரது சுயவிரிவான விஷ்ணுவையும் பூர்ணமாக அறியாமல் ஆன்மீக பானை அடைவதோ இறைவனின் நித்திய உலகினுள் கோலோக விருந்தாவனத்தில் நுழைவதோ எவருக்கும் இயலாததாகும். எனவே கிருஷ்ண உணர்வில் செயல்படுவனது மனம் எப்போதும் கிருஷ்ண லீலைகளில் ஆழ்ந்துள்ளதால், அதாவது ஷாபை மனஹ கிருஷ்ண பாதாரவிந்தயோ, அவனே பக்குவமான யோகியாவான். வேதங்களிலும் ஸ்வேதாஸ்வதார உபனிஷத் 3:8 நாம் இதையே கற்கிறோம். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை புரிந்து கொண்டால் மட்டுமே பிறப்பு இறப்பு என்னும் பாதையினை கடக்க முடியும். வேறு விதமாக கூறினால், யோகத்தின் பக்குவ நிலை என்பது ஜட வாழ்விலிருந்து முழு விடுதலை அடைவதே அன்றி அறியாத மக்களை முட்டாளாக்குவதற்கான உடற்பயிற்சி வித்தைகளோ மாய தந்திரங்களோ அல்ல. श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय, गौर परमानंदे, हरि हरि बोल।